சீனியர் சொன்னாங்க டாப்பர்ஸ்க்கு அதில் தான் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். திஸ் இஸ் எபிசோட் 8 ஆஃப் த சீரீஸ் யூஎஃப்எஸ் யூபிஎஸ்சி ஃப்ரம் ஸ்க்ராச். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எப்போ ஆப்ஷனல் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்கள் அந்த லிஸ்ட் ஆஃப் என்சிஆர்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆப்ஷனல் சூஸ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டை பற்றின ஒரு லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கு 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. சப்போஸ் அதுக்கு மார்க்கே இல்லை அப்படின்னாலும் அந்த சப்ஜெக்ட் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கைடு இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கைட்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லைனா அதிலே நல்லா ஸ்கோர் பண்ணி ஆல்ரெடி 2-3 மெயின்ஸ் எழுதி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க ஒரு சீனியராக கூட இருக்கலாம். தேர்ட் திங், ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபோர்த் திங், இப்போ வந்து ஃபைனலாக உங்களுக்கு 2 பேப்பரில் வந்து டவுட்டாக இருக்குது எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னா 2 சப்ஜெக்ட்லையுமே பேப்பர் 1 பேப்பர் 2